பொண்டாட்டிய வச்சு வாழ வக்கில்லாத நீ பஞ்சாயத்து பண்ற தகுதி என்ன இருக்குன்னு நீயா ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. பட்டிக்காடப்பட்டினம்னு ஒரு படம் பாத்தீங்களா? சிவாஜி படம். 18 பட்டிக்கு ஜமீன் சிவாஜி. அதுல ஐயோ சனியை தடவோட ஆரம்பிச்சிருச்சே, நீ பொட்டு வச்சு பூ வைக்காம போகாதையா. ஜெயலலிதாவுக்கும் சிவாஜிக்கும் கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆனா இது விட்டு ஓடியாந்துரும். ஜெயலலிதா ஓடியாந்துரும். அப்ப ஒரு ஊருக்கு பஞ்சாயத்துக்கு ஒண்ணு போவாரு. போயிட்டு திருப்பி வரும்போது, ராக்கம்மா பஞ்சாயத்துல இன்னைக்கு ஒருத்தன் கேட்டான் பாரு ஒரு கேள்வி. அவன் சொன்ன வார்த்தை சொன்னா எல்லாரும் குடும்பத்தோட நாக்க பிடிங்க சாகணும். பஞ்சாயத்துல என்ன ஒருத்தன் கேட்டான் பாரு கேள்வி. அப்படி என்னடா ராஜா கேட்டுட்டா? அந்த குடிமையை வாயாலே எப்படின்னே சொல்லு. சொல்லாம் போ, உங்ககிட்ட சொல்லாம நாய் வேற யாருக்கிட்டே போய் சொல்லு. உன்னை பார்த்து எவன்டா நாக்கு மேல பல்லு போட்டு பேச முடியும் அப்படின்னு சொன்னா, பொண்டாட்டிய வச்சு வாழ வக்கில்லாத நீ பஞ்சாயத்து பண்ற தகுதி என்ன இருக்குன்னு அவன் படுத்துற பாட்டுக்கு தூக்குல தொங்கிடலாம் போல இருக்கு. தொங்கு தொங்குடா. 72ல பட்டிக்காடப்பட்டினமால வசனம். இது யாருக்கு போட்டுக்கிறே? நீ போட்டுக்கோ. சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. ஏன்னா எனக்கு அதை பேசி பேசி வாய் நாத்தமாய் போச்சு. கர்ம கர்மா என்ன இப்படி நாறுது? ஒருத்தனும் திருந்துறது இல்ல, ஒருத்தியும் திருந்துறது இல்ல. அடே, உங்களுக்கு மாட்டு சாணி இல்லடா, மனுஷன் சாணி அடிச்சா கூட நீங்க திருந்த மாட்டீங்க. அப்படி ஒரு ஜென்மங்களை நான் ஊர்ல பார்த்ததே இல்ல. பைத்தியம். ஒண்ணு பெத்தவங்களுக்கு நல்ல பிள்ளையா இருக்கணும். இல்ல சரி, நீ கல்யாணம் பண்ணா அந்த பொண்டாட்டிக்கு நியாயமான புருஷனா இருக்கணும். அதுவும் இல்ல. ஒரே நேரத்துல பழைய சொத்தையும் திம்பா, சுடு சொத்தையும் திம்பா. சரி, நீ பெத்த பிள்ளைக்கு அப்பனா ஒழுங்கா நடக்கிறியான்னா அதுவும் இல்ல. அப்பனா ஜாசன் சஞ்சய் வந்து அன்ஃபாலோ செய்திருக்கிறார். எனக்கு ஆனா அந்த அம்மா அப்பாக்குள்ள வர சண்டை சச்சரவுக்குள்ள அந்த குழந்தைங்க இருக்குல்ல, அவங்க 2 பேர்கிட்டையும் அன்பாதரவா இருப்பாங்க. அப்படி இல்லைனாக்கா யாரோ ஒருத்தவங்க தவறு செய்யறாங்கனாக்கா சுத்தமா விட்டு விலக மாட்டாங்க. ஏதோ ஒரு அறிவுரை சொல்லியோ அல்லது புரிய வைக்க முயற்சி பண்ணியோ உங்க கான்டாக்ட்ல தான் இருந்துட்டு இருப்பாங்க. ஆனா சுத்தமா அன்ஃபாலோ செஞ்சு அவங்களை வந்து வேணாலும் ஒதுக்குற அளவுக்கு போறாங்கனாக்கா இவன் எவ்வளவு பெரிய சைக்கோவா இருந்திருப்பான். நீ சாராயம் குடிக்கிறதுக்கும் கஞ்சா இழுக்கிறதுக்கும் எத்தனை நடுராத்திரி என்னை அடிச்சு எழுப்பி வேலை வாங்கியிருப்ப தெரியும். இவங்க கூட இருக்க முடியாது, வாழ முடியாது, இவன் இருக்கிற வீட்டுல இருக்க முடியாதுங்கிற வாசிதான் அவங்களுடைய ஃபியூச்சர். இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியேறாங்க. வீட்டை விட்டு மட்டும் அன்ஃபாலோ பண்ணல, சோசியல் மீடியாவே அன்ஃபாலோ பண்றாங்க. லைஃப்ல இருந்து அன்ஃபாலோ பண்றாங்க. நானும் எவ்வளோ பேர் கூட டிராவல் பண்றேன்டா, ஆனா உன்ன மாதிரி கேவலமான ஒருத்தனை பார்த்ததே இல்லடா. நீங்களாம் வெளியில இருந்து பாக்குற விஜயங்கிறவன் வேற. நீ வெளியில இருந்து பாத்துக்கிட்டு இருக்க திரைப்படத்துல மட்டுமே பாத்துக்கிட்டு இருக்க. ஸ்கிரீன்ல வர்றதுங்கிறது யாரோ ஒரு ரைட்டர் எழுதி கொடுப்பாப்ல, அதை மனப்பாடம் பண்ணிட்டு வந்து நடிப்பாப்ல. ஆமாதான். ஏன் ஐயா விட்டு விட்டீர்கள்? நான் எங்கடா விட்டேன்? இனிமேல் தான் விட போறேன். இப்படி தனி மனித வாழ்க்கையிலேயே ஒழுக்கம் இல்லாத ஒருத்தன் நான் வருவேன் என்ன நான் 100% பைத்தியக்கார. அப்பா நீ வாப்பா, ஈரோடு இடைத்தேர்தலில் நில்லுப்பா. ஐ டோன்ட் வாண்ட். விக்கிரவாண்டியில தேர்தல்ப்பா. ஐ டோன்ட் வாண்ட். வாட் அபவுட் 2024 MP எலெக்ஷன்? ஐ டோன்ட் வாண்ட் 2024. அப்புறம் என்னதாண்டா வேணும் உனக்கு? ஒன்லி 26. நேரா வரோம், நிக்கிறோம், அடிக்கிறோம், சிஎம் சீட்ல போய் உட்காந்துக்கிறோம். சீஃப் மினிஸ்டர் அவ்வளவு சீப்பா போயிடுச்சுல. நினைச்சவன் எல்லாம் சிஎம். யாரு வேணும்னாலும் முதலமைச்சரா இல்ல. எப்பேற்பட்ட பதவி, எவ்வளவு பெரிய பொறுப்பு. ஒரு வேலைக்காரனை வச்சுக்கிட்டு 4 பேர் இருக்கிற குடும்பத்தை சமாளிக்கிறதுக்கு திண்டாடுறீங்க. நாடுங்கிறது எவ்வளவு பெரிய வீடு, எத்தனை பேருங்க, எத்தனை ஆளுங்க, எத்தனை பிரச்சனைகள். அது எல்லாத்தையும் தீக்கணும். எவ்வளவு அனுபவம் வேணும், அறிவு வேணும், தியாகம் வேணும், நேர்மை வேணும், எளிமை வேணும். கீழே இருந்த தமிழ்நாட்டை நட்டு நிக்க வைப்போமா? இவர் நேரா வந்து அமிக்கின்னு போயிடுவாராம். நாங்க சப்பிட்டு போறதுக்கு கட்சி நட்டி நிக்கிறோம்ல. ஒழுக்கத்தை சொல்லு, உன்னோட நேர்மையை சொல்லு. ஒழுங்கா வாங்கின சம்பளத்துக்கு 1.5 கோடி ரூபாய் வரி கட்டல. வாங்கின காசை குடுக்க வக்கில்லாத கடங்கார நாய்க்கு கைகால் சுத்தம் கேக்குதா? வெளிநாட்டுக்கார இறக்குமதி பண்ணா இறக்குமதி வரி கட்டல. நீ புள்ளையா பிறந்து 35 வருஷம் படம் நடிச்சிருக்கிற. ஒருத்தனுக்கு 1 ரூபாய் தரல. ஐயா மன்னிச்சுக்க ஐயா. மன்னிச்சிருந்தா 1 டிவிக்கு 2 டிஎம்கே, 1 டிவிக்கு 2 டிஎம்கே. எப்படி சூப்பர் என்னடா பேச வரும்? அதான் நான் சொன்னேன். டேய் விஜய், 1 திருச்சா 2 கீர்த்தி சுரேஷ், 1 திருச்சா 2 கீர்த்தி சுரேஷ். இதுதான் அவன் பால்ட்டி. எவ்வளவு பெரிய தத்துவத்தை நசுக்கி சுருக்கமா சொல்லிட்டியா. என்ன மனுஷன், எப்படி இருந்த மனுஷன். ஆக்சுவலி உண்மையிலே ஒரு சினிமாலே இருந்திருக்கலாம், ராஜா மாதிரி இருந்த பகவத் ராஜா மாதிரி. இப்பயும் திரும்பி போயிடுவாரு, கவலைப்படாதீங்க. என்ன நடந்தாலும் சரி, இந்த அரசியலோட ஆழத்தை பார்க்காம நான் விட மாட்டேன்டா. நாளைக்கு போறேன் பாரு மீட்டிங். இந்த இடம் தான் தெரியல இடம்.
மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. என்ன ஜந்திரா இது அண்ணாகுது வந்து முத்தம் கொடுக்கணுமான்னு கேக்குது. எங்க இருந்துடா புடிச்சுன்னு வந்ததுங்களா? ஒருத்தன் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கான். இன்னும் பல பைத்தியங்கள் வேற வர இருக்கு. தங்கச்சி சொல்ற ஓகே ஃபைன், எப்படி பொண்டாட்டியா இருக்க முடியும்? பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறமே. எப்படி பொண்டாட்டியா இருக்க முடியும்? ரொம்ப அசிங்கமா இல்லையா? இதெல்லாம் அசிங்கப்பட என்ன இருக்கு? வந்த வேலையை தானே பாக்குறாங்க. இது வந்து என்ன? அப்ப வந்து உன் புருஷனுக்கு வேற யாராவது வந்து நான் பொண்டாட்டியா இருப்பேன்னு சொன்னா நீ விடுவியா? நம்ம குடும்பத்துல சகஜம்ல. என்ன குடும்பம் பாது? இதுதான் காரி மூஞ்ச குடும்பம். பேசுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு அருவருப்பான விஷயம் எல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க. அப்படிதான் ஒரு கமெண்ட்ல பாக்குறேன், என் தலைவருக்கு வந்து 10 பொண்டாட்டி இருந்தா கூட நான் அவருக்கு தான் ஓட்டு போடுவேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. கூட எத்தனை பேர் வராங்கன்னு கேளுங்க. 10 பொண்டாட்டினா அப்போ உன்னை கல்யாணம் பண்ண அக்கா தங்கச்சி புருஷன் வந்து 10 பொண்டாட்டி வச்சிருந்தா அப்ப நீ உன் அக்கா தங்கச்சி நீ வாழ விடுவியா? ஓகே. என்ன மைண்ட் செட் இதெல்லாம்? என்ன ஒரு கேவலமான மைண்ட் செட். என் முகத்துல காரி துப்புனாலும் எனக்கு கோவம் வராது. மாதர் சங்கம் ஃபைட்ல என்ட்ரி ஆயிருக்கு. இனிமே விளையாட்டு செய்திகளே கிடையாது, ஃபுல்லா ஃபைட் தான். பொண்ணுங்களை போட்டோ எடுத்தது இல்லாம உனக்கு கிஸ் வேற கேக்குதாடா? ரொம்ப ஆபாசமாக, இழிவாக, தரக்குறைவாக, ஆபாசமாக சோசியல் மீடியாவில் அவ்வளவு கமெண்ட்ஸுகள் போடப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பேசிட்டு இருக்காங்க, ஏன்னா சொர்ணக்கட்ட நாய் மாதிரி உட்காந்துருக்கேன், ஏன்டா உன் பொண்டாட்டி எதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க, ஏன்டா அறிவு கட்ட நாயை முண்டை கலப்ப, அப்ப அவங்களை எதிர்த்து நீ பேசாதன்னு உன் கட்சிக்காரனுக்கு நீ ஆணை இடணுமா வேண்டாமான்னு மாதர் சங்கம் கேட்டிருக்கு. டேய் வாயில என்ன தவடாடா, புண்ணாக்காடா, தடிமாடு, வாயை தட்டு சொல்லடா. அவர் எதுக்குமே வந்து பேட்டி கொடுக்கல, அது வேற விஷயம். இந்த மாதிரி விஷயத்துல அவங்க சொந்த ஒய்ஃப், அவங்க என்னதான் உங்க மாதிரி அலிகேஷன் வச்சிருந்தாலும் இத்தனை வருஷமா அவங்க கூட இருந்திருக்காங்க. உங்க ஒய்ஃப் உங்க ஃபேன்ஸே இவ்வளவு வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க சோசியல் மீடியால. நீ யாரு கூட வந்து இது பண்றீங்க, டிஎம்கே பின்னாடி இருக்காங்களா, நீங்க இந்த டைம்ல போட்டீங்க அப்படின்னு சொல்லி. இந்த டைம்லயாவது ஏன் இப்ப என் ஃபேன்ஸா இருக்கீங்க, உங்க கூட இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கீங்க, நீங்க சொல்லலாம்ல இந்த மாதிரி பண்ணாதீங்க, இது எங்களோட பர்சனல் விஷயம், நீங்க தலையிடாமலே இருங்கன்னா சொல்லலாம். நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு சொல்ல தேவையில்ல, சப்போர்ட் பண்ண சொல்ல தலையிடாம இருங்க. அவங்க அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நான் லீகலா ஃபேஸ் பண்ணிக்கன்னு சொல்லலாம். அது கூட இப்ப சொல்லல. அப்ப தலைவனுடைய பொண்டாட்டி தலைவி தானே, தலைவி தானப்பா. அப்ப தலைவி இவ்வளவு மோசமா, தலைவி யாருங்கிறதால பிரச்சனை, யாருங்கிறதா நமக்கு பிரச்சனை இருக்கு. ஒருத்தவங்க வந்து ஒருத்தவங்களை பத்தி பேசுறாங்க, நீங்க சைலண்டா இருந்தீங்கன்னா அவங்களை சப்போர்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். சோ அகைன் இது வந்து இந்த மாதிரி ஃபேன்ஸ் பேசுறது, விஜய் வந்து சைலண்டா இருந்து அது சப்போர்ட் தான் பண்றாரு. உனக்கு தொந்தரவா இருக்குன்னு இன்டைரக்டா சொல்றியா? இதை விட டைரக்டா உலகத்திலே யாராலையும் சொல்ல முடியாதுடா. ஆனா பல நடிகர்கள், உச்சம் தொட்ட நடிகர்கள் என்ன பண்றாங்க? அவங்களுடைய வாழ்க்கையை வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிறாங்க, கார் ரேஸ்க்கு போறாங்க. ஏண்டா நாயே, மாநாட்டுல அஜித் போட்டோ, கார்ல அஜித் ஸ்டிக்கர் அடிச்சு ஓட்டு பிச்சை எடுத்த நாய்களா? அஜித் ஃபேன்ஸ் இப்ப அவனும் ஓட்டு போட மாட்டான்னு தெரிஞ்சு அஜித் டிஎம்கே. ஏன் டிஎம்கே வரணும்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே வரணும், அதுதான் எங்களுக்கு பிடிக்கும். ஆனா இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாமே டிவிகே தானே சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க டிஃபரெண்டா டிஎம்கே சொல்றீங்க. நம்ம தல ரசிகர், டிவிகேக்குலாம் ஓட்டு போட மாட்டோம், எப்பவுமே டிஎம்கே தான். ஆனா தல ஃபேன்ஸ் எல்லாருமே நாங்க கவர் பண்ணிட்டோம்ன்ற மாதிரி தளபதி ரசிகர் தொண்டர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது சில பேர், நம்மளுக்கு இல்ல. ஆனா டிஎம்கே தான். டிஎம்கே தான். கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு அப்பனுக்கு இதை கூட செய்யணும்னு மனசுல ஆசை இல்லையாடா? செய்யணும்னு நினைச்சா செய்வின மட்டும் தான் செய்வேன். ஆனா நமது தலைவர் என்ன முடிவெடுத்தார்? இவனுக்கு எல்லாரையும் கூட்டி போய் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை தற்கூரின் தயவு செஞ்சு திட்டாதீங்க. ஏன்னா உங்க வீட்டுல உங்களுடைய உறவுகள் யாராவது மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தா அவங்களை தற்கூரின் திட்டுவீங்களா? கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு மனநல மருத்துவத்தை போய் காட்டுவீங்க, அதானே? ஸோ அவங்களுக்கு வந்து ஏதோ சினிமா மோகத்துல அவங்க அப்படி சுத்திட்டு இருக்காங்க. நம்ம தான் அவங்களுக்கு டிஃபைன் பண்ணணும் ஒவ்வொரு விஷயத்தையுமே. பாலிடிக்ஸ்னா என்ன, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம தான் ஸ்பூன் ஃபீட் பண்ணணும். ஸோ அப்பதான் அவங்களுக்கு அது புரியும். அவங்க ஏதோ அவசரத்துல போய் நிக்கிறாங்க. மாஸ் பாப்புலேஷனோட அட்டென்ஷனை ஒரு குரூப்புக்கு எதிராக திருப்புறது, ஒரு குரூப்புக்கு ஆதரவா மாத்துறது மேல இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம் தான் டிசைட் பண்ணுது, இவங்க கிடையாது. ஸோ நமக்குள்ளேயே திட்டிட்டு இருக்கிறதுனால நம்ம அவங்கள திட்டுவோம், அவன் பார்த்து நம்மளை திட்ட. ஸோ இன்னும் வந்து ஒரு பிளவுகள் தான் நம்ம சமுதாயத்தில் உருவாகும். ஸோ அதனால மனநலம் பாதிக்கப்பட்டவங்க யாரையுமே திட்டாதீங்க, அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. முடிஞ்ச நல்ல மனநல மருத்துவர்கிட்ட போய் காட்டுங்க. ஸ்டார்ட் பண்ணு. மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.